மக்கள் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் இப்ப கிரிக்கெட் கனடாவுடைய ஐசிசி மெம்பர்ஷிப்பை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு மாசம் முன்னாடி கிரிக்கெட் கனடா மீது இங்க கனடால உள்ள சிபிஎஸ்இ ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிவுல கிரிக்கெட் கனடா மீது நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு. முதலாவது பாத்தீங்கன்னா இது ஒரு கரப்டட் போர்டு அப்படின்னும், இதற்கு சரியா கவர்னன்ஸ் பண்ணல அப்படின்னும், மேலும் இதனுடைய பினான்சியல் ஆடிட்டையும் சரியா பண்ணல. அதையும் தாண்டி இந்த டீம்ல நிறைய மேட்ச் பிக்சிங் நடக்குது மற்றும் இந்த டீம் மேல ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைம் குரூப்போட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிச்சாங்க. இந்த விஷயம் வெளியே தெரிய வந்தோடனே இங்க கனடால உள்ள ஒரு பேஸ்பால் டீமான டொரண்டோ ப்ளூ ஜேஸ் கிரிக்கெட் கனடாவோட உள்ள பார்ட்னர்ஷிப்பை ரத்து பண்ணாங்க. அதாவது ஒவ்வொரு வருடமும் இந்த பேஸ்பால் டீம் வந்து கிரிக்கெட் டே அப்படின்னு நடத்துவாங்க. அது கிரிக்கெட் கனடாவை வந்து இன்வைட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் கிரிக்கெட் கனடா வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கு அடுத்ததாக கனடாவுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியும் கிரிக்கெட் கனடாக்கு அவங்க அலோகேட் பண்ற ஃபண்டிங்கையும் கட் பண்ணாங்க. சோ இந்த மேட்டர்ல கடைசி ஆணி அடிச்சதுதான் ஐசிசி. இன்னைக்கு அகமதாபாத்ல வந்து அவங்களுடைய போர்ட் மீட்டிங் நடந்துச்சு. இதுல இந்த கிரிக்கெட் கனடா வந்து ஒரு கரப்டட் போர்டு அப்படின்றதையும் அவங்க வந்து சரியா மேனேஜ்மெண்ட் பண்ணல அப்படின்றதுக்காக அவங்களுடைய மெம்பர்ஷிப்பை ஐசிசி சஸ்பெண்ட் பண்ணிருக்கு. மேலும் ஐசிசி உடைய ஃபண்டிங்கையும் 6 மாசத்துக்கு அவங்க வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்ப கிரிக்கெட் கனடா இன்னும் 6 மாசத்துல இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணா மட்டும்தான் அவங்களால வந்து இருக்க முடியும். இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் மெம்பர்ஷிப்பே கட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இருந்தாலுமே இப்போதைக்கு பிளேயர்ஸ்க்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கனடியன் பிளேயர்ஸ் வந்து இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஆடலாம். ஆனா கனடாவுடைய ஐசிசி ஓட்டிங் ரைட்ஸ் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே இப்ப காலி. சோ அப்படி இந்த இன்வெஸ்டிகேஷன்ல என்னத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரிக்கெட் கனடாவை பொறுத்த வரைக்கும் சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ்ல இருந்தும் கரீபியன் கண்ட்ரீஸ்ல இருந்தும் பிளேயர்ஸ் தான் ஆடுவாங்க. இந்த நிலைமையில இந்த வருடம் 2026 T20 வேர்ல்டு கப் குவாலிஃபை ஆன கனடா தான் விளையாண்ட 3 மேட்ச்லயுமே தோத்து போச்சு. மேலும் இந்த கனடா டீமுக்கு தில்பிரீத் பாஜ்வா அப்படின்னு ஒரு சின்ன பையனை வந்து கேப்டனா போட்டாங்க. இந்த பையன் பாத்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு எதிராக நடந்த ஒரு மேட்ச்ல வந்து மேட்ச் பிக்சிங் பண்ணிட்டான் அப்படின்னு வந்து ஐசிசி ஆன்டி பிக்சிங் கமிட்டி இவனை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இருந்திருக்காங்க. மேலும் கனடியன் டீம்ல உள்ள சில சீனியர் கிரிக்கெட் பிளேயர்ஸை கூப்பிட்டு கேட்கும் பொழுது அவங்கள நிறைய பேரை மேட்ச் பிக்சிங் பண்ண சொல்லி ஒரு குரூப் கான்டாக்ட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. அந்த குரூப் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது, நம்ம இந்தியால உள்ள லாரன்ஸ் பிஷ்னாய் குரூப் தான். இந்த குரூப் தான் ஆல்ரெடி கனடால உள்ள பிசினஸ் மேன்ஸ் எல்லாத்தையுமே வந்து மிரட்டி காசு புடுங்குற குரூப். சோ இதே மாதிரி இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸையும் மிரட்டி அவங்க சொல்ற மாதிரி நடக்க சொல்லியிருக்காங்க. இல்லனா அவங்களை கொன்றுவேன்ற மாதிரியும் மிரட்டி இருந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கிரிக்கெட் கனடாவை பொறுத்த வரைக்கும் இந்தியால வந்து பெரிய லெவல்ல ஆட முடியாதவங்க எல்லாருமே இங்க வந்து ஆடிட்டு இருக்காங்க. சோ இப்படி நிறைய குட் கிரிக்கெட்டர்ஸ்க்கு இப்படி ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும் பொழுது இவனுங்க இந்த மாதிரி பண்ணி அந்த மொத்தத்திலே மண்ணள்ளி போடணும் அப்படின்றதான் இவங்களுடைய குறிக்கோளா இருக்கு.